மைடியர் குட்டி சாத்தான் இங்கே ரஜினிகாந்த் அவர்கள் வச்சும் இந்தியில் அமிதாப் பச்சன் அவர்கள் வச்சும் தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி அவர்கள் வச்சு பண்ணீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஓரளவு உங்களுக்கு கை கொடுத்துருச்சாங்க. நான் சத்யம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது சத்யம் தேட்டர் வந்து ரொம்ப சுமாரான தேட்டர், ஒவாலெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அப்போ மெயின்டெனன்ஸ் கிடையாது. அப்போ அந்த படம் பண்ண பிறகு தான் அதுக்கு ஒரு மரியாதை வந்து அதுக்கப்புறம் நானே எடுத்துட்டேன். அந்த தேட்டர் வந்து லீஸுக்கு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் விக்ரமுக்காக தான் படமே ஸ்டாப் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் விக்ரம் வந்தது கமல் சார் படம், அது நான் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தோம். அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக குடிச்சாத்தனை 1.5 வருஷம் ஓடிடுச்சு. ஷூட்டிங்கில் அவருக்கும் எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த 2 படத்தில் கிளாஷ் ஆச்சு. தர்மா படத்துலையா? தர்மா படத்தில் தர்மா நீ நல்லா எதுவாக இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி சொல்லுன்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அதுக்கு ஒரு பதில் டைலாக் ஒன்று கீழே இருந்து சொல்லுவார். நான் எதுவுமே ஒரு தடவைக்கு 100 தடவை யோசனை பண்ணுவேன். 100 தடவை யோசனை பண்ணி ஒரு முடிவு இருப்பேன். அந்த முடிவில் நான் கடைசி வரலாம் நான் நிற்பேன். அதான்டா தர்மான்னு சொல்லிட்டு வத்தி குச்சி இருக்கும், அது தட்டிட்டு டேர்ன் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் நடந்து வருவார். அப்போ இன்டர்வியூவில் அங்கே பாஷா வந்து ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னாங்க. நான் சொன்னது கொஞ்சம் அதை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே, இது பாஷா. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், இயக்குனர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை தவிர்க்க முடியாத ஆளுமை அப்படின்னே சொல்லலாம். KR சார் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். மைடியர் குட்டி சாத்தான் முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து இந்தியாவிலேயே முதல் படம். அது வந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு யோசனை இருந்திருக்கும் இல்லையா, மக்கள் எப்படி இதை எடுத்துப்பாங்க, இது எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிற யோசனையில் இங்கே ரஜினிகாந்த் அவர்கள் வச்சும் இந்தியில் அமிதாப் பச்சன் அவர்கள் வச்சும் தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி அவர்கள் வச்சு பண்ணீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஓரளவு உங்களுக்கு கை கொடுத்துருச்சாங்க. அதுதான் பெரிய, ஏன்னா இங்கே சென்னையில் வந்து எனக்கு பெரிய ரிஸ்க் என்னன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு காம்படிஷனில். நல்லவனுக்கு நல்லவன் இப்போ ரஜினி சாருடைய படம் நிறைய படங்கள் வந்துருக்கு. அதே டேட்டில் நான் வந்து வைத்திய காத்திருந்தால் படம் ரிலீஸ் பண்ணுறேன், விஜயகாந்த் சார் படம். அதில் என்னென்னா எனக்கு எப்படியாவது எனக்கு ஊராக போகணும், தேட்டர்லெல்லாம் வந்து ஒர்க்கு இப்போ டெக்னிக்கலாக வேறு பார்க்கணும். அது வேறு யாருக்கும் சொல்லி பார்க்க சொல்ல முடியாது. நானும் அந்த டைரக்டரும் தான் சேர்ந்து அலைன்மெண்ட்டெல்லாம் பார்க்கணும். ஏதாவது இப்போ இருக்கிற 3D கிடையாது. ஸ்க்ரீன் ஏறணும், மாஸ்க் பண்ணணும், லென்ஸ் அலைன்மெண்ட் பண்ணணும், கார்பன் வேறு ஒரு தேட்டருக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா 2 ஸ்பூனில் மொத்த படம் வந்துடும். ஸோ இன்டர்வெல்லாம் ஓட்டணும்னு சொல்லி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நிறைய. அதில் ஒரு ஃப்ரேமு தள்ளி போச்சுன்னா கூட கண்ணு வலி வரும், 3D எஃபெக்ட் வராது. ஸோ இவ்வளவும் அந்த ஒரு ஷோவில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட மொத்தமே சாப்டர் க்ளோஸ் ஆகிடும் அது. ஸோ இந்த டென்ஷனெல்லாம் இருந்ததுனால தான் வந்து அந்த படத்தை வந்து உன்னிப்பாக பார்த்து அதை வந்து நாங்கள் பண்ணதில் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல, எனக்கு அந்த விஷனு இது இவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம், எப்படி பண்ணுறோம் இந்த கேல்குலேஷன் எல்லாம். அந்த நைட்டெல்லாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன் ப்ரொடியூசரை. காலையில் 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. நைட்டு அந்த டோட்டலாக தூங்கலை நான். எப்படி இது இப்போ வந்து பண்ணால் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு. அப்புறம் கண்ணாடியில் எவ்வளோ வரும், ஒரு தேட்டருக்கு எவ்வளோ கெப்பாசிட்டின்னா 100 நாள் போச்சுன்னா எவ்வளோ வசூல் பண்ணணும், இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் என்னென்ன நினச்சினோ என்னென்ன செய்தனோ எல்லாமே அந்த 100% எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. அது ஒரு இமேஜினேஷனுக்கு ஒன்று தான் ஒரு 90% ஆச்சுன்னு சொல்லணும். அப்படி இல்லை, நான் என்ன இமேஜின் பண்ணணும், என்னுடைய விஷன் என்னெல்லாம் இருந்ததோ, எப்படியெல்லாம் வரும், என்னெல்லாம் ப்ராப்ளங்கள் வரும்னு நினச்சி எல்லா ப்ராப்ளம் வந்தது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணேன். எல்லாத்தையும் முடித்து எல்லாமே சக்ஸஸ் ஆச்சு. அது ஒரு பெரிய மிரக்கல்னே சொல்லலாம். அதுக்கப்புறமும் என்னுடைய விஷன் என்னென்னா, இந்த படம் வந்து 12 வருஷம் ஆச்சு. திரும்ப ரெட்ரோஜா ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது சடனாக என்ன தோணுச்சு, இந்த படம் திரும்ப ரிலீஸ் பண்ணணும். ஓகே. ஏன்னா அன்றைக்கி பார்த்த பசங்களுக்கு இப்போ வந்து 2 வயசு 3 வயசில் பார்த்துருந்தாங்கன்னா அந்த படம் வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து ட்ரைலர் மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து டெஃபினட்டாக இதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குதுன்னு நினச்சிட்டு அப்போ தேட்டர் கேட்குறேன். ஆனால் நம்ம தேட்டர் ஆளுங்களுக்கு என்னென்னா, நான் என்ன நினச்சோன்னா இவ்வளோ பண்ணி நான் நினைக்கிறேன். எங்கள் தேட்டருக்காரங்க யார் கேட்டாலும், சார் அது அப்போ போச்சு, இப்போ எங்கே சார் ஸ்க்ரீன் எல்லாம் கட்டிக்கிட்டு அது எங்கே சார் ஓடும், அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நான் சத்யம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது சத்யம் தேட்டர் வந்து ரொம்ப சுமாரான தேட்டர், ஒவாலெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அப்போ மெயின்டெனன்ஸ் கிடையாது இப்போது சத்யம் தேட்டரில். அப்போ அந்த படம் பண்ண பிறகு தான் அதுக்கு ஒரு மரியாதை வந்து அதுக்கப்புறம் நானே எடுத்துட்டேன். அந்த தேட்டர் வந்து லீஸுக்கு எடுத்துட்டேன். எங்கிட்ட தான், ஆமாம் எங்கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் விக்ரமுக்காக தான் படமே ஸ்டாப் பண்ணேன்.
அந்த ஃபர்ஸ்ட் விக்ரம் வந்தது கமல் சார் படம். அது நான் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தோம். அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக குடிச்சாத்தனை 1.5 வருஷம் ஓடிடுச்சு. சரி பரவாயில்ல அங்கே நிறுத்திடலான்னு சொல்லி சத்தியத்தில் நிறுத்தி தான் விக்ரம் படத்தை போட்டோம். இப்போ 1.5 வருஷம் ஓடிச்சா சார் ஒரே ஸ்டேஜில்? இன்னும் 6 மாதம் போயிருக்கும், விட்டுருந்தா 2 வருஷம் கூட போயிருக்கோம். ஏன்னா அந்த இதில் இருந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னடான்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணான்னா தேட்டர் கொடுக்குறதுக்கு சிட்டியில் ட்ரையல் பார்த்தா யாரும் தரல. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஆவரேஜ் தேட்டருக்கு சாதாரண தேட்டர் வந்து இப்போ பைலட் பண்ணோம், பெனோராமா தேட்டர் அது வந்தப்போ. ஆனால் அந்த பீரியடில் என்னடான்னா அதுக்கு யாருமே ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, படமும் போட மாட்டாங்க. சார் அந்த தேட்டர் மேனேஜரோட பேசணுன்னு நீங்கள் எடுத்து என்ன வேணும்னாலும் பண்ணிக்கிங்க சார், நீங்கள் ரிலீஸ் பண்ணி பாருங்கள் சார்ன்னு விட்டார் அவர் என்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த என்டையர் ஸ்க்ரீன் எல்லாம் இது பண்ணி தனியாக ஒரு எரெக்ஷன் பண்ணி இன்னொரு ஸ்க்ரீனை அதெல்லாம், ஏன்னா அது கர்வேச்சராக இருக்கும், டெக்னிக்கலாக வந்ததுன்னா 3D எஃபெக்ட் சரியாக வராது, அதெல்லாம் மாற்றி பைலட்டில் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஃபஸ்ட்டு டே வந்து ரஜினி சாருக்கு இந்த ஓப்பனிங்கு ரீரிலீஸ்க்கு இருக்குது. 150 நாள் போச்சு அந்த படம். எங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு மொத்தம் சக்ஸஸ். இதெல்லாம் வந்து அதை நினச்சதெல்லாம் நான் தான் சொல்கிறேன், என்னென்னா நான் நினச்சி இமேஜின் பண்ணணும், எல்லாமே சக்ஸஸ் பண்ணி எங்கேயுமே மிஸ் ஆகலாது, எங்கள் ஒன்று கூட மிஸ் ஆகலை. ரீரிலீஸ் வந்து பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் அவர் அப்பச்சன் எல்லாம் வந்து பைலட்டில் படம் பார்த்துட்டு அவர் அதுக்கப்புறம் பிளான் பண்ணார், நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது கேரளான்னு சொல்லி. ரீரிலீஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்களா இல்லைனா அப்படியே? ஒரு சேஞ்சும் பண்ணல, நான் ஆஸ் இட் இஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணேன். இட்ஸ் அதே போல் விஜயகாந்த் அவர்களோட அலெக்சாண்டர் அப்புறம் தர்மா 2 படங்கள் நீங்கள் பண்ணியிருந்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். திரைத்துறையில் வந்து நெகட்டிவாக ஒரு ஆளை பேசாதனா பெரிய விஷயம் இல்லையா? விஜயகாந்த் அவர்கள் பற்றி நெகட்டிவாக யாரும் பேச மாட்டாங்க. அவர் கேரக்டர், அவர் சினிமாவை நேசிக்கிற மாதிரி அவர் அந்த அளவுக்கு சினிமாவை மேலே ஒரு நடிகர்ன்றது ஒரு பக்கம் தான். ஏன்னா அவர் வந்தது வந்து ஆக்சுவலாக வந்து நான் கேள்விப்பட்டது அப்போது ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகணும்னு சொல்லி தான் வந்தார் போல் இருக்கு. அப்போது அதுக்கப்புறம் தான் அவருக்கு இதில் என்ன சொல்லி அது அற்புதமான ஒரு மனிதர், நடிகர்ன்றதை விட அற்புதமான மனிதர். ஆக்சுவலாக வந்து அந்த டிசிப்ளின் அந்த மாதிரி என்னடா காலேஜுக்கு வர மாதிரி தான் அவருக்கு ஷூட்டிங் வர்றது, டெய்லி அவருக்கு ஷூட்டிங் இருக்கணும். அந்த கூட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி ஜாலியாக அவர் ரொம்ப அந்த ஹை கிளாஸ் இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. நார்மலாக யாரும் சகஜமாக பழகுவார், நல்லா அழகாக அந்த இது வந்து நல்லா இருக்கும், மக்களோட மக்களாக இருக்கணும், மக்களோட மக்களாக இருக்கும். நான் அது மாதிரி மரியாதையாக அவருக்கு எனக்கும் அவருக்கும் அலெக்சாண்டரில் வந்து அவர் எதிர்பார்க்கல, எனக்கும் அவருக்கும் அப்போ அவ்வளோ பழக்கம் கிடையாது. பட்டு படம் அவர் பார்க்க லாஸ்ட்டில் கேமராமேன் தான் முதல்ல அவங்களுக்கு சின்ன டவுட் இருந்தது. ஏன்னா நான் வந்து காலைல 9 மணிக்கு வருவேன், 5 மணிக்கு 5:30 மணிக்கு எல்லாம் கூட பேக்கப் பண்ணிவிடுவோம். எனக்கு டோட்டல் கதை வந்து 4 லைன் தான் சொன்னார் பஞ்சு சார். அதுக்கு திரும்ப மறுநாள் பண்ணணும்னு சொல்லும்போது ஈவினிங் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி மறுநாளுக்கு வேண்டியதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு தான் போயிட்டு அங்கே திரும்ப அதே மாதிரி தான் எடுப்பேன். காலையில் போனோம்னா ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தா 6 o'clock எல்லாம் பேக்கப் பண்ணிடுது. ஸோ ஆக்சுவலி எனக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரொடியூசர் சைடு எப்போவும் எனக்கு கவனமாக இருப்பேன். ஏன்னா எனக்கு அது பஞ்சு சார். ஸோ பஞ்சு சாருக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அதனால் வந்து செலவும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால கிறிஸ்பாக அந்த படம் வந்து ரொம்ப 12,100 feet தான் டோட்டல் படமே. ஓகே, இதுக்கு அப்போ கிட்டத்தட்ட 11 படம் ரிலீஸு தீபாவளிக்கு. அவை சண்முகி அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் இருந்தது. இருந்தாலும் இந்த படம் 100 நாள் போச்சோன்னா எனக்கு அது விஜயகாந்தே சார் சொன்ன சைலண்ட்டாக நான் எதிர்பார்க்கல. காப்பி வரல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. காப்பி படம் பார்த்த பிறகு தான் நாங்களே ஆச்சரியப்பட்டோம். இந்த பிட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காரு, எப்படி வந்து ஒன்று சேர்த்து பண்ண போகிறாருன்னா அருமையாக ஸ்மூத்தாக பண்ணிட்டாரு. அந்த கிளைமேக்ஸு கூட ரொம்ப அதிசயமாக பண்ணியிருந்தேன். அது கூட வந்து பெரிய செலவு பண்ணணும், தீபாவளிக்கு வந்து ரெடி ஆகுமான்னு ஒரு டவுட் இருந்தது. அது அப்போது வெறும் கிளைமேக்ஸ் வந்து ஃபிலிம் டிவிஷன்லேருந்து ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி கலைஞர் வந்து விஜயகாந்துக்கு ஒரு பேட்ஜ் குத்தி கொடுக்குற மாதிரி ஒன்று இருந்தது. அதை 35mm இருந்தது, சினிமா ஸ்கோப் ஆக்கி அது ஸ்டெப் யூஸ் பண்ணி அதை எடுத்து கிளைமேக்ஸில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது யூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ். கிளைமேக்ஸில் மேனேஜருங்கெல்லாம் ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, சார் ஊந்து அடிச்சுட்டு ஓடணும் ஒரே கிளைமேக்ஸ் எப்போ ஒரே பார்த்தா என்னடா சவுண்டுன்னு பார்த்தா ஆடியன்ஸு குதிக்கிறாங்க. அப்போ தான் கலைஞர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஓகே, அந்த 96 தான் தீபாவளிக்கு ரிலீஸ். இது 96 வந்ததுனால வந்து அப்போது பெரிய வரவேற்பு வந்ததுக்கு. அதே மாதிரி தர்மாவளையும் அது ஒரு ஹிந்தி ரீமேக்கு தான். இது வந்து ஸ்ட்ரெயிட் படம், அது ஹிந்தி ரீமேக்கு சன்னி டேல் பண்ணது. அதுவும் நல்ல ஒரு
சக்ஸஸாக போச்சு ப்ரொடியூசருக்கு. ஏன்னா பெரிய செலவு பண்ண வேண்டியதெல்லாம் எவ்வளோ சுருக்கி பண்ண முடியுமோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இந்தியிலேருந்து அந்த நெகட்டிவ் கொண்டு வந்து அதே மேட்ச் பண்ணி, இன்னும் சில பேர் என்ன அது திரும்ப எடுத்து போனால் 100 days மேலே எடுக்க வேண்டியது இருக்கும் அந்த ஆக்ஷன் மட்டும். அதெல்லாம் குறைச்சி ஒரு 3 நாளில் முடித்தேன் அதை. அதில் என்ன ஒரு பியூட்டியாக அந்த ஷூட்டிங்கில் அவருக்கும் எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த 2 படத்தில் கிளாஷ் ஆச்சு. தர்மா படத்துலையா? தர்மா படத்தில் வாகினி ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன். ரசன் கானு, பொன்னம்பலம், மன்சூர் அலிகான், இவங்க 3 பேர் வில்லனுங்க. மேலே அந்த மாடியில் இருப்பாங்க. பவுடரெல்லாம் ட்ரக் பவுடரெல்லாம் இருக்கும். ஒரு டைலாக் ஒன்று வரும், தர்மா நீ நல்லா எதுவாக இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி சொல்லுன்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அதுக்கு ஒரு பதில் டைலாக் ஒன்று கீழே இருந்து சொல்லுவார். நான் எதுவுமே ஒரு தடவைக்கு 100 தடவை யோசனை பண்ணுவேன். 100 தடவை யோசனை பண்ணி ஒரு முடிவு இருப்பேன். அந்த முடிவில் நான் கடைசி வரலாம் நான் நிற்பேன். அதான்டா தர்மான்னு சொல்லிட்டு வத்தி குச்சி இருக்கும், அது தட்டிட்டு டேர்ன் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் நடந்து வருவார். அப்போ இன்டர்வியூவில் அங்கே இந்த டைலாகில் என்னடான்னா இது கொஞ்சம் கான்ட்ரரி பாஷா டைலாகுக்கும். பாஷா வந்து ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னவன். இதில் என்ன டைலாக் வரும்னா அந்த நான் சொன்னது கொஞ்சம் அதை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே, இது பாஷா. எனக்கு என்னன்னா ரசிகர்கள் தானே, ஏன்னா அதனால ரஜினி சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் ஒன்றும் கிளாஷு. எனக்கும் ரஜினி சார் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட்டு. அது பட் விஜயகாந்த் சாருக்கு என்னென்னா அந்த சீனியாரிட்டிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் பாருங்க. அவர் அப்படின்னா சொல்ல ஆஹா அந்த மாதிரி மற்றவங்க மாதிரி எல்லாம் அது வைக்க சொல்லுவாங்க. அவர் வந்து இல்லை சார் இது வேணாம் விட்டுருங்க சார் நான் பண்ண மாட்டேன்னு சீனியர்ஸ்க்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட். அப்போ தான் நான் நினச்சேன். நானும் வந்து என்ன சொல்லிட்டேன், சார் இது வேறு எனக்கும் தான் ஃப்ரெண்டு ரஜினி சார், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கட்டும், பட் இந்த சீனுக்கு இது சொன்னீங்கன்னா எனக்கு தியேட்டருக்கு ஒரு 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். நான் கமர்ஷியலாக சொன்னேன் அவருக்கு, டெஃபினட்டாக கிளாப்ஸ் வரும் சார் இதுக்கு, நீங்கள் இது சொல்லுங்கன்னு. சொல்லவே இல்லை, கடைசி வரலாம். அப்புறம் எல்லோரும் சார் அவர் அடமெண்ட்டாக இருக்கார் கேர். அவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஷூட்டிங் நின்று போச்சு. அப்புறம் அவரே கன்வின்ஸ் ஆகி நான் சொல்லிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணார் பாருங்கள் அவர் நல்ல மனசு. அதுக்கப்புறம் என்னுடைய ரைட்டர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி டப்பிங்கில் போய் கொஞ்சம் அதை மாற்றி சொல்லிட்டார். அதை ஓகே, ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் ஒரு மாதிரி அதை நான் அது சொன்ன உடனே ரைட்டர் சொன்னார், நானும் அதை சிரிச்சுக்கிட்டு கண்டுக்காமல் அப்படியே விட்டேன். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைத்த அந்த டைலாக் பேசுவோம். அந்த டைலாக் ஆமாம், அந்த டைலாக் இருக்கா. பட் இது ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, ஆனால் கம்பேரிசன் கரெக்டாக இந்த இன்டர்வலில் வரும் இந்த சீனு. இன்டர்வலே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு. ஆமாம், எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த டைலாக் பஞ்சோடு முடிஞ்சிருக்கும். நன்றி சார். நன்றி.